மெயினான ஃபீச்சர்ஸ்னு அப்படி சொல்ல வரும்போது கான்செப்ட் செல்லிங். கான்செப்ட் செல்லிங்கு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நான் பிறந்துட்டேன், என் பேரில் 1 சதுர அடி நிலம் கூட இல்லை. நிறைய பேர் சொன்னாப்பா நீ ஓனர் இது சொந்த வீட்டில் இருக்கியா வாடகை வீட்டில் இருப்பா? வாடகை வீட்டில் தான் சொந்தமாக ஒரு இடம் வாங்கவே முடியல. ஏன்பா வாங்க முடியல அப்படின்னா, எங்கப்பா விலை வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இதில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை சொயின்னு ஏறி போச்சு, கரெக்டுங்களா? தங்கம் விலை ஹையாக போகுது. அடுத்தது லேண்டு விலையும் ஹையாக தான் போகுது. சரி, பாப்புலேஷனு அதுவும் ஹையாக தான் போயின்னு இருக்குது. ஸோ இங்கே கால்குலேஷன் பண்ணிங்கன்னா, இப்போது லேண்ட் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த பக்கம் பாப்புலேஷன் இருக்குது. இத்தனை பாப்புலேஷனுக்கு இத்தனை லேண்டு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுப்போம். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, விலையும் இன்க்ரீஸ் ஆகுது, லேண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? இல்லை. அப்போது எவ்வளோ சீக்கிரமாக உங்களோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்றத டக்குன்னு வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அது தோண உடனே ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் ஸ்பேஸ்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பகுதி பங்கு உரிமை அப்படின்னு சொன்னோன்னா, ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது யூஎஸில் துபாயிலலாம் ஃபேமஸ் ஆனது. அந்த கான்செப்ட்டு என்னென்னு தெரிஞ்சு வச்சு அதை நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, ஏற்கனவே பல பேர் கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடியூலில் மறைவாகவே வச்சுட்டு இந்த இடத்துக்கு நீ தான் ஓனர்னு காமிக்காமையே நீ யூஆர் ஒன் ஆஃப் த ஓனர்னு சொல்லுவாங்க. நான் அதை இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடம் 1 ஸ்கொயர் ஃபீட் இது உங்களுக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெங்கே அது லீகலாக ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளோ அதெல்லாம் உங்கள் பேரில் 1 ஸ்கொயர் ஃபீட் கூட பதிவு பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை ஒரு கேள்வி வரும், சார் 1 சதுரடி வாங்கி நான் என்ன பண்ண முடியும்னா, 1 சதுரடி வாங்கினாலும் நீங்கள் ஓனர். ஏற்கனவே ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் கான்செப்ட் இருந்தாலும் 100% யூடிஎஸ்லாம் நான் ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறேன். இது எப்படி கொடுக்குறேன்? என்னோட ஓன் பிளாட்ஃபார்ம் மூலிமா, என்னோட கான்செப்ட் மூலிமாவே நான் தரேன். பல ஏரியாவில் சரி சார் எங்கே கொடுப்பீங்க, எதனா ஒரு காட்டில் மேட்டில் போய் கொடுப்பீங்களா? இன்னும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். மயிலாப்பூரா ஒரு ரேட்டு, கிருஷ்ணகிரியா ஒரு ரேட்டு, சிறுவாபுரியா ஒரு ரேட்டு, பொன்னேரியா ஒரு ரேட்டு, திருவத்தியூரா ஒரு ரேட்டு, திருவான்மீரா ஒரு ரேட்டு. எங்கன்னா யூ கேன் சூஸ் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி அட் எனி பிளேஸ். ஹவு மச் அமௌண்ட் யூ ஹேவ். உங்களோட காசு 10,000 இருந்தால் 10,000 எடுத்தா 10,000 எடுத்தால் ஃபஸ்ட்டு போட்டுருங்க, வச்சிரும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது ஒன்றும் இது இல்லாமல் ஒன்றும் இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நிறைய பேர் ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றதால ஒரு ஏரியாலையும் ஒரு பின்கோட்லேயும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் சொல்லாமல் ஈஸி டு ரீச் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ்னால் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாதன்ற வார்த்தையை எதுக்காக சொல்கிறேன்னா, என்கிட்ட என்ன இல்லை சாமி, நான் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிப்பேன்னா, நோ, யூ ஹேவ் ஆல் த பொட்டென்ஷியல், பட் அதை நாங்கள் உருவாக்கி தரோம் ஆப்பர்ச்சுனிட்டியை.